மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க சேனலில் ஒரு சாக்லேட் கேக் போட்டிருந்தாங்க. அந்த கேக்கை பார்த்ததுலேருந்தே டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று என்ன தோணுச்சுன்னா, அந்த கேக் வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணேன். இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்டில் பாருங்கள். கேக் எப்படி செய்கிறதுனா, அந்த அக்கா வந்து 3 முட்டை தான் சேர்த்துருந்தாங்க. ஆனால் 3 முட்டைனாலும் அவங்க வந்து ரொம்ப பெரிய சைஸ் முட்டை சேர்த்துருந்தாங்க. இங்கே பெரிய முட்டை அந்த அளவுக்கு பெரிய முட்டைலாம் கிடைக்காது. அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா 4 முட்டை கரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு பெரிய முட்டை கிடச்சிதுன்னா 3 ஓகே. 4 முட்டையை உடச்சி சேர்த்தாச்சு. இனிமேல் இதை வந்துட்டு நம்ம வீட்டில் விஸ்க் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை பீட் பண்ண கூட வேண்டாங்க, சும்மா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். நான் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் கூட கேக் செய்யலாமான்னு. ஆனால் சூப்பராகவே வந்துருந்துச்சு. நல்லா அழகாக பீட் பண்ணிவிட்டு இதுக்கு கூடால வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பால் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு தயிர் வந்துட்டு 1/2 கப் அளவு தயிர். இது வந்து புளிப்பு இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இருந்த தயிர் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்களுக்கு கேக் சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தயிரை வந்துட்டு சேர்த்த அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா தயிர் வந்து சின்ன சின்ன கட்டி கட்டியாக கிடக்கும். அதனால தான் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அக்கா எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு கேக் ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து என்னோடய ரெசிபியெல்லாம் கிடையாதுங்க, மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்காவோட ரெசிபி தான். பட் நான் செய்து பார்த்தே நல்லா வந்துருந்துச்சு, அதனால் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன். இப்போ இது கூடால பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்க்குறேன். வெஜிடபிள் ஆயிலில் நம்ம வீட்டில் வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த எண்ணெய் தான். அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். ஆயிலும் பட்டரும் சேர்த்த அப்புறம் மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆயில் மட்டுமே சேர்த்தா போதும். 1/2 கப் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கூட கொஞ்சம் ஒரு 3/4 கப் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நம்ம வந்துட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு எந்த வகையிலையும் கஷ்டப்படவே வேண்டாம். கையை வச்சு முட்டையெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லை. ரொம்பவே ஈஸியாக இருந்து கேக் செய்கிறதுக்கு. அப்புறம் இது கூடால பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இந்த சீனி பற்றியெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால தான் நான் பவுடர் பண்ணாமல் அப்படியே சேர்க்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை இருக்கிற சீனி பற்றியெல்லாம் ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 300 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், அது கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அதனால தான் இந்த சுகர் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கூடால என்ன ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். டிசைனாக ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்துகிட்டு வரல, வீட்டில் சும்மா யூஸ் பண்ணுற பாத்திரத்தையே எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா எடுக்கிற பாத்திரத்தை நம்ம தான் திருப்பி கழுவணும். அதனால் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்திலேயே மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 185 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அந்த அக்கா வந்துட்டு இது மெஷர்மெண்ட் வந்து 1/2 கப் அளவு மைதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதே அளவு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் கோகோ பவுட்ரு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு டார்க்கு கோகோ பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். அதுதான் இந்த கேக்குக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது கூடால வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடாவும் சேர்க்கணும். பேக்கிங் சோடா வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு பாட்டிலில் கொஞ்சோண்டு கிடந்து அதை மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ உங்ககிட்ட பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இனிமேல் இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதான். பேக்கிங் சோடா வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்தனால இதோட டெக்ஸ்சர் ஏதாச்சும் மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் கிடந்தது வந்துட்டு கரையிறதுக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே அந்த டப்பாலே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு அதை தான் எடுத்திருந்தேன். இதை கம்ப்ளீட்டாக எல்லா மாவையும் நம்ம சளிச்சு சேர்த்த அப்புறமா இது கூடால கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்க்கேன். பொதுவாக நான் எப்போவுமே வீட்டில் சாக்லேட் கேக் செய்யும்போது வெனிலா எசன்ஸ் சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அந்த கோகோ பவுடர் அதில் இருக்கிறனால அவ்வளோவா முட்டை ஸ்மெல் எதுவுமே வராது. ஆனால் அந்த அக்கா இதில் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்க்காமல் இருந்தால் சரியாகாது பார்த்திங்களா, அதனால் சேர்த்தாச்சு. இனிமேல் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். பொறுமையாக அந்த விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டை பால் எல்லாமே சேர்ந்து
இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப திக்கான பேட்டர் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஓரளவுக்கு ரொம்ப செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. அதனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சா, என்னமோ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோமான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். கட்டி இருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல மட்டும் குழி குழியாக விழுந்த மாதிரி வந்துடும். அதனால் கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இருந்தாலுமே எனக்கு 1-2 கட்டி விழுந்திருக்கு. நான் 2ஆக பேக் பண்ணி எடுத்தப்புறம் தான் பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 7 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். இந்த டின்னில் நம்ம பேட்டரை மாற்றிடலாம். இந்த மாதிரி சின்ன டின்னில் நம்ம ஊற்றினோன்னா கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். பெரிய சைஸ் டின்னில் ஊற்றினோன்னா ஹைட்டாக வராது கேக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி டின்னில் ஊற்றுனேன். ஆனால் பேக் பண்ணி எடுக்கும்போது டாப்பில் வந்துட்டு எனக்கு கிராக் விழுந்துச்சு. ஏன்னா டின் சைஸ் வந்து சின்னதுங்கிறதுனால எனக்கு டாப்பில் கிராக் விழுந்துருந்து. ஸ்கொயர் டின்னில் தான் பேக் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்துட்டு ரவுண்டு டின்னு எந்த டின்னில் வேணாலும் பேக் பண்ணி எடுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன டின் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்குக்கு டெம்பரேச்சர் வந்துட்டு எப்படின்னா 180 டிகிரியில் வச்சு ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், ஒவ்வொரு ஓடிஜி ஒவ்வொரு ஓவனுக்கு டெம்பரேச்சரும் டைமும் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த கேக் வந்துட்டு நார்மல் கேக்கை விட எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துட்டேன். டாப்பில் வந்துட்டு லைட்டாக கிராக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே நான் வந்து ஒரு ஒயர் ரேக்குக்கு திருப்பி போட்டு வச்சுருக்கேன் சூடாகிறதுக்காக. இந்த கேக் நான் செய்து முடிக்கும் போது நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எனக்கு இருந்தாலும் பொறுமையே இல்லை. ராத்திரியே கொஞ்சம் அது சூடாக இருக்கும்போதே சாக்லேட் கனாஷ் வச்சு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அது வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. அந்த லைட்டாக சூடு இருந்து பார்த்தீங்களா. அப்புறம் வந்துட்டு அப்படியே பீஸ் போட்டவும் செய்துட்டேன். அந்த உள்ள டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்ப மாய்ஸ்டாக இருந்துங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். செய்த உடனே சாப்பிடாம நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அப்படியே ஸ்பூன் வச்சு நம்ம எடுக்கும்போது ஸ்பூன் அப்படி வலிக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையல் அக்கா சேனலில் போய் பாருங்கள். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேறு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கூட கேளுங்க. இது காலையில் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். அந்த மேலே இருந்த சாக்லேட் கனாஷெல்லாம் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. கேக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் கனாஷில் நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த டாப்பில் உள்ள அந்த கேக்கை மட்டுமே கட் பண்ணி சாப்பிட்றலாமா அப்படின்றது அவ்வளோ அழகாக இருந்து. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி ஷேர் பண்ணணுன்ட்டோ கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.